ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரத்து அன்பர்களே, அனுஷத்தை பொறுத்த மட்டிலும் 4ஆம் இடத்திலே ராகு பகவான், 10ஆம் இடத்திலே கேது பகவானினுடைய அமர்வு. இது ஒரு நியூட்ரலான இடம். கேது இருக்கிறது ஒரு நியூட்ரலான இடம். ஆனால் ராகுவுக்கு அது ஒரு நல்ல இடம் கிடையாது. ஸோ இது சில நன்மைகளும் கொஞ்சம் நிறைய இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளும் கலந்த ஒரு பலன்கள் தான் அனுஷத்துக்கு உண்டு. இதனுடைய முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் எப்படின்னாங்க, நமக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாக இருக்கும், சிறந்த வேலையாக அப்படிலாம் கிடையாது. சொந்த ஊருக்கு நெருக்கமாக வேலை தேடிங்களா, அப்பவும் வேலை கிடைக்காது. சரிங்களா? கொஞ்சம் வெளியிடங்களில் தள்ளி வேலை தேடுங்க. கிடைக்கிற வேலையை போதும்னு முதல்ல எடுத்துக்கிடுங்க, அதன் பிறகு பார்த்துக்கிடலாம். சரிங்களா? ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னாங்க, ஒரு நல்ல வேலையையோ அல்லது ஒரு மகிழ்ச்சிகரமான உத்தியோக அமைப்புகளையோ ஏற்படுத்துகிற பலம் கிடையாது. உங்கள் ஜாதக தசாபுக்தி வலுத்திருச்சுன்னா ஓகே. நம்ம சொல்கிறது கோச்சார அடிப்படையில் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும். 2வது, சொந்த ஊரை விட்டு வெளியூர்களில் வேலை வாய்ப்பு தேடி போக சொல்கிறது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் அழுத்தம் பாருங்கள். வேலை கிடச்சிரும், வேலை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் உத்தியோகத்தில் போட்டு ஒரு அழுத்து வாங்க பாரு, நமக்கே மனசை விட்டுருவோம். ஏன்டா இந்த வேலையில் வந்தோம், ஏன்டா இப்படி இந்த வேலையை எடுத்தோம், எப்படா முடிக்க போகிறோம், எப்படா ஊருக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரெஷர் ஆகிடும். அப்போது நம்ம எந்த வேலைக்குள்ளே போனாலும் நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கிடணும். சரிங்களா? கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும். நான் இப்படி தான் நின்னோம்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இக்காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் ஓடும், வருமான ரீதியாக ஒரு ஃப்ளோ இருக்கும், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அடிக்கடி தடைகளை சந்திப்பீங்க. அந்த தொழில் முன்னேற்றம் பெறணும்னு நினைப்பீங்க. அதை நோக்கி நீங்கள் பயணப்படும் போது தடைகளை அடிக்கடி சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறோம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன தொந்தரவுகளை உண்டு பண்ணுற காலகட்டம். கூடுமானம் வரையிலும் நீங்கள் என்ன செய்தாலும் உணவு முறைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுக்கிடுங்க. ஏன்னா உணவே மருந்தாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா பெரிய ஹெல்த் தொந்தரவு வராமல் பாதுகாத்துக்கிடலாம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு.
அதனை அடுத்ததாக பிள்ளைகள் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பாங்க, கொஞ்சம் அந்த சேட்டைத்தன்மை அதிகமாகிடும். சரிங்களா? அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த சேட்டை அதிகரிக்கிறதுனால படிப்பில் விளையாட்டுத்தனமாக குழந்தைகள் மாறுகிறார்கள். அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் குறைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே போல் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த எப்படி சொல்கிறதுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி பயணப்படுகிற அளவுக்கு இது இல்லை. தொழில் செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் பெரிய அளவில் முதலீடு போடாதீங்க. இந்த கோல்டாக வாங்கி வைக்கிறது, லேண்டாக வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணுறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் தனித்து வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே தனித்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு ஜாயிண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒரு இன்னொருத்தர் குடும்பத்தில் இருக்கிற பிறரின் பேரில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போது பெரிதாக லாபமோ ஒரு நல்ல எதிலும் பெரிதான ஒரு ஏற்றமோ இல்லைங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, ஹெல்த்தில் கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு வரும்போது கொஞ்சம் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஒரு சரியில்லாத கிரக அமைப்பு உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தப்படுத்தும். அதை நம்ம பார்த்து இருந்துக்கிடணும், உடல்நிலையில் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வளர்ச்சிங்கிறது ஒரு ஃப்ளோவாக இருக்கும், ஆனால் பெரிய அளவில் இருக்காது. சரிங்களா? குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் ஒரு நல்ல ஏற்றம் பெறுகின்ற ஒரு காலகட்டம். ஒரு அடுத்தடுத்து வருகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நல்லா இருக்குது. இந்த பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வரும். அது வந்து அது பார்ட்டிஷனை நோக்கி போகும். கொஞ்சம் இழுபறியாக இருந்தால் அதன் பிறகு கிடைக்கும், கவலைப்படாதீங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துல ராகுங்கிறதுங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் பருவ வயதில் இருக்கீங்க அனுச நட்சத்திரக்காரங்கன்னா கொஞ்சம் மைண்ட் டீவியேஷனை கொடுக்கும். இந்த லவ் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான அமைப்புகள். அதே போல் இந்த பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் சரியில்லாமல் பண்ணுவார். அப்போது கொஞ்சம் தவறான பழக்க வழக்கங்கள் வர்ற மாதிரி இருக்குன்னா நீங்களாக ஒதுங்கிடுறது மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும். அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. தொழில் வந்து ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பொருளாதார அமைப்புகள் ஒரு பக்கம், ஆரோக்கிய அமைப்புகள் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்கள் தொழில் அமைப்புகள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஆல்ரெடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள். பெரிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். இருக்கிறத வச்சு மாவரைச்சாலே போதும். சரிங்களா? ஆக அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஓவராலாக பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு சுமாரான காலகட்டம் அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் முன்னேற்றத்திற்கான அமைப்புகள்னு எதுவும் காட்டலை. சரிங்களா? அப்படியே நகரம், வண்டியை ஓட்டிக்கிடணும். இது ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் 2 விஷயம். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, கோல்டு வாங்கிறது, இந்த அசட்ஸை உருவாக்குறதுக்கு இது குட் பீரியட். ஆனால் என்ன ஒன்று, அதை கடனை ஏற்படுத்தி வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். சரிங்களா? லக்ஸுரியஸாக இருக்கணும்னு நினைப்பீங்க, கடன் வாங்கி அந்த முன்னேற்றங்களை செய்து கொள்வது அந்த அளவுக்கு சிறப்பில்லை. இருக்கிறத வச்சு வண்டி ஓட்டிக்கிடணும். அப்படி வண்டி ஓட்டிட்டீங்க அப்படின்னா மிக மிக மேன்மை. ஆரோக்கிய நிமித்தமாக கொஞ்சம் அப்பப்போ தொந்தரவு பண்ணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது மிக நல்லதுங்கய்யா. சரிங்களா? ஓவராலாக பொருளாதாரம்னு வரும்போது இட்ஸ் அ நார்மல் பீரியட். ஒர்க்கில் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு நகரணுங்கிற எண்ணத்தையே விட்டுறணும், மறந்துடுங்க. சரிங்களா? ஆக அனைத்து அனுச நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.